வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டு கிடா விருந்தில் நடந்த கண்டினியூ தானுங்க இந்த சிக்கன் குழம்பு. அதை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு வந்து செஞ்சு காட்டுறது எங்கள் அண்ணிங்க. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டாங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயங்க, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிட்டாங்க. வெங்காயத்தை வணக்கி விட்றாங்க. கூட ஒரு 6-7 வரமிளகா போட்டிருப்பாங்கங்க. நல்லா ரெண்டாக கிள்ளி வரமிளகா, கருவேப்பிலைங்க ரெண்டையும் போட்டுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வணங்கி வரட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வெந்து வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இஞ்சி பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறாங்க. இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லைங்களா, அது வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க. நல்லா வறுத்து விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போய் இஞ்சி பூண்டோட மனம் வரும் நம்மளுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணுறோன்னா, சிக்கன் இருக்குதுங்களா, இது வந்து ஒரு 2 கிலோ சிக்கன் இருக்கலாங்க. ஏன்னா நாங்கள் அளக்க முடியலை. ஏன்னா இது சாமிக்கு படைச்சதுனால நாம் அளக்க முடியல. ஒரு கோழிங்க. இப்போ அந்த சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் வச்சுருக்கீங்களா. இப்போ அந்த சிக்கனை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாங்க. உள்ளே போட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு வந்து மேக்ஸிமம் பொடியுப்பு யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கறி வந்து வெந்து வரணும் இல்லைங்களா. ஏன்னா சிக்கன் மட்டன் ரெண்டுமே வந்து தண்ணி விட்டு வருங்க. அதனால் இப்போது நாம் தண்ணி ஊற்ற வேண்டாம். கறி வந்து நல்லா திரண்டு வரட்டுங்க. எங்கள் ஊர் சைடில் அப்படி சொல்லுவோம், உங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. கறி வந்து நல்லா வெந்து திரண்டு வருங்க. அது வரைக்கும் நம்ம கிளறி விடலாங்க. பாருங்கள், உங்களுக்கு அப்போ இருந்த சிக்கனுக்கும் இப்போ இருக்கிற சிக்கனுக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே உருண்டு வருது பாருங்கள், அதுதான் சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் போதுங்க. நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி, கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நல்லா கொதி விட்டுட்டாங்க. நல்லா சலசலசலன்னு நல்லா கொதிச்சு கறி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க, ஃபுல்லாக வேகலை, ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணியும் பாருங்க நல்லா இஞ்சிக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலா நான் அன்றைக்கே சொன்னது தானுங்க. அந்த வீடியோவும் நான் இந்த வீடியோ கடைசியில் எண்டில் கொடுக்குறேன். அங்கே அத்தை வீட்டு கிடா விருந்துன்னு சொல்லி சேம் அதே மசாலாவே தானுங்க. நாங்கள் வெங்காயம் மட்டும் தான் தொளித்தோம். மசாலா வந்து நாங்கள் அரைச்சி வச்சிட்டோம் பொடியாக. அந்த பொடியை வந்து நாங்கள் போட்டு குழம்பாக வந்து ரெடி பண்ணினது தாங்க. அந்த ரெசிபி வேணும்னா, மிளகுடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அதையும் செஞ்சு காட்டுறேன். சேம் அதே தானுங்க. இப்போ கறி நல்லா வெந்துருச்சுங்க. கறி வெந்ததுக்கப்புறம் கறியை வந்து தனியாக எடுத்து வறுத்துடலாங்க கறியை. இப்போது கடைசி ஸ்டேஜாக அந்த குழம்புல வந்து கொஞ்சம் தேங்காய்ங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் போட்டாங்க. தேங்காயை வந்து அரைச்சி ஊற்றுறாங்க. தேங்காயை ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் ஊற்றுறது பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்ட விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணியாக வேணால் தண்ணியாக எடுத்துக்கலாம், கெட்டியாக வேணால் கெட்டியாக எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் ஊற்றி செய்கிறவங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்ல கொதி விட்ட பிறகு கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் போடலாங்க. ஏற்கனவே மசாலாலையும் காரம் இருக்குதுங்க. நம்ம வரமிளகாயும் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம். காரம் அளவாக தான் இருக்குங்க, போதுங்க. இப்போ நம்ம குழம்பு ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாங்க. சிக்கன் வந்து பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 4 மிளகாய் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. நல்லா வணக்கி விட்றாங்க பாருங்கள். அந்த வெங்காயம் வந்து கலர் மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். எங்கள் அத்தைகள்லாம் வெளியில் மட்டன் செய்கிறாங்க, நாங்களும் அண்ணியும் உள்ள சிக்கன் செய்கிறோங்க. நான் செய்யலிங்க, அண்ணி செய்கிறாங்க. நான் வீடியோங்க, கேமராமேன் ஒன்லி. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா, இந்த இடத்துலையும் அந்த மசாலா கிரேவியை போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுறாங்க. இந்த மசாலா கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. அந்த கறி அந்த இதெல்லாம் வெந்து வருங்க. ஒரு நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. அந்த அரைச்சி ஊற்றின தேங்காயில் ஒரு கொஞ்சமாக வச்சு இதுக்கு கறிக்கும் கொஞ்சம் ஊற்றுறாங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பிடிக்காதுன்னா இந்த இடத்துல இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் பிடிக்கும் அப்படின்னா
தேங்காய் ஊற்றிக்கலாங்க. அதை போட்டு நல்லா சலசலன்னு நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. எது பத்தலையோ அதை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நாம் பாருங்கள், அவ்வளோதான். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா அந்த இஞ்சிச்சுங்க ட்ரை பதத்துக்கு வந்துருச்சுங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரெடி. உங்களுக்காக இந்த சிக்கன் குழம்பையும் சிக்கனையும் செஞ்சு கட்டினது எங்கள் அண்ணிங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.